கல்வெட்டியினூடாக நேரலையினூடாக இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இந்நேர வணக்கங்கள். நான் உங்கள் கணித பாட ஆசிரியர் எஸ் பரணிதரன், வேம்படி மாளிர் உயர்தர பாடசாலை. இவரிடம் பரீட்சைக்கு தோற்றவுள்ள சாதாரண தர மாணவர்களுக்கான நேரலையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது கடந்த கால வினாத்தாள்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கடந்த வகுப்பில் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற கணித பாடத்தில் பகுதி ஒன்று பகுதி ஒன்றில் ஏ பகுதி பார்த்தோம். இன்றைய வகுப்பில் அதன் தொடர்ச்சியாக பி பகுதி ஒன்று பி பகுதி பார்க்க இருக்கிறோம். பகுதி ஒன்று பி பகுதி என்னவங்க எல்லாருக்கும் தெரியும்லே, முதலாவது வினாங்களுக்கு பின்னங்கள் தொடர்பான பிரசினம் தீர்க்கிற வினா. இது கிரேட் 10லே நீங்கள் படிக்கிறது. கிரேட் 10ல் படித்த பகுதி தான் எங்களுக்கு 11க்கு வாரது. இப்போ இந்த கிரேட் 10ல் வர இந்த பின்னங்கள் என்ற வினா மிகவும் இலகுவானது. ஆனால் நிறைய பேர் அதில் புள்ளிகள் எடுக்க தவறுறது. ஒரு 2 புள்ளி அல்லது 3 புள்ளி எடுப்பீங்க, பின்னால் வர வினாக்களை இங்கே செய்கிறது குறைவு. அப்போ இலகுவான ஏன்னு சொன்னால் இந்த பின்னங்கள் என்ற பகுதி எடுத்தாமல் பெரிய சுருக்கங்கள் எதுவுமே இல்லை. பின்னங்கள கூட்டல் வரப்போது அல்லது கழித்தல், பெருக்கலும் வகுத்தலும் அடிப்படை எண்ணக்கருக்கள் பின்னங்கள்ற அடிப்படை எண்ணக்கருக்கள்ற கணித செய்கையில் தான் இங்கே வாரது. ஆனால் நிறைய பேர் தவறுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அந்த வினாவை வாசித்து விளங்கி எடுக்கிறது குறைவாக இருக்கும். அப்போ இந்த வினாவை நீங்கள் செய்கிறேன்னு சொன்ன பிள்ளைகள் எடுத்தோடனே ஒரு தடவைக்கு 2 தடவை என்ன செய்யணும், நல்லா வாசித்து பார்க்கணும். வாசித்தால் உள்ள விடயங்கள் என்னென்ன தகவல்கள் தரப்பட்டிருக்குது என்றதை விளங்கி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த வினா செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் போதும். ஏன்னா பெரிய சுருக்கங்கள் இல்லை. நீங்கள் கிரேட் 10ல் கிரேட் 9ல எல்லாம் இதை விட பெரிய பின்னங்கள் பிரசினம் தீர்க்கிறது, பின்னங்களை சுருக்கிறது, வாட் மேக்ஸோட சுருக்கிறது, பெரிய கேள்வியெல்லாம் செய்திருக்கிறீங்க. ஆனால் இங்கே வர்றது எங்களுக்கு பெரிய சுருக்கங்கள் இல்லை. இப்போ வினா செய்யும் போது உங்களுக்கு விளங்கும், அடுத்து செய்த உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதில் எங்கள் பிள்ளைகள் தவறுன்னு சொன்னால் முதலாவது 2வது வினா செய்வாங்க, அதுக்கு பிறகு வர 3வது அல்லது இறுதி வினா செய்யக்குள்ள அந்த பிரச்சனை வாருது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த வினாவை நாங்கள் நல்ல ஆரம்பத்திலேருந்து தெளிவாக வாசித்து அதில் உள்ள தரவுகளை பெற்றுக்கொள்ளணும். எடுத்தோம்னு சொன்னால் அந்த வினா செய்கிறது இலகுவானதாக இருக்கும். சரியா? இப்போ நான் முதலாவது வினாவுக்கு செல்றேன். 2022ஆம் ஆண்டு எல்லாருக்கும் வினாத்தாள் இருக்கும், அல்லது இந்த ஸ்க்ரீனில் தெரியும், அதை பார்த்தீங்கன்னா சரி. அப்போ பார்ப்போம். முதலாவது வினாவுக்கு செல்லுவோம். ஒரு பாத்திரத்தில் 5/2க்கு பழச்சாறு உள்ளது. 5/2 பங்குக்கு பழச்சாறு உள்ளது. அடுத்தது சொல்லியிருக்குது, அப்பாத்திரத்தில் 700 மில்லிலிட்டர் நீரை சேர்த்த பின்னர் பாத்திரத்தில் 4/3 நிரம்பி உள்ளது. படியா கவனிக்க வேணும். என்ன சொல்லியிருக்க? அடிப்படை முதலாவது 5/2 பங்குக்கு நீர் இருக்குது, பழச்சாறு இருக்குது. இப்ப நாங்க ஒரு ஜூஸ் தயாரிக்கிறேன்னு சொன்னா பழச்சாறுடன் என்ன செய்வோம், நீரையும் சேர்ப்போம். அப்படியான ஒரு செயல்முறை தான் நீங்க சொல்லி இருக்குது. அப்ப உங்களோட பொட்டில் ஒன்றில் ஒரு பாத்திரத்துல 5 பிரிச்சு 2 பங்குக்கு அந்த பழச்சாறு இடப்பட்டிருக்குது. அதுக்குள்ள என்ன செய்யறீங்க, நீங்க கொண்டு நீரை மிக்ஸ் பண்ணி தான் ஜூஸ் தயாரிப்போம். அப்ப நீர் கொண்டு சேர்க்கீங்க. எவ்வளவு நீரை கொண்டு விடுறீங்க, அது பின்னத்துல தரல. 700 மில்லிலிட்டர் நீர் இடப்படுகிறது. படியவளையும் கொள்வோம். ஏற்கனவே அந்த பாத்திரத்துல 5/2 பங்குக்கு பழச்சாறு இருக்குது. இப்ப மேலதிகமாக கொண்டு என்ன செய்யறோம், 700 மில்லிலிட்டர் நீரை இடுறோம். விட்டதுக்கு பிறகு இப்ப பாத்திரத்துல 4/3 நிரம்பிட்டு பிள்ளை. ஏற்கனவே இருந்தது 5/2 பங்கு. நீரை ஊற்றினதுக்கு பிறகு 4/3 பங்குக்கு நீர் அந்த 2 கலந்து வந்துட்டுது. இப்ப முதலாவது கேள்வி, சேர்த்த நீரின் அளவானது பாத்திரத்தின் கொள்ளளவின் என்ன பின்? இது அடிப்படை விஷயம். இது 5ஆம் ஆண்டு பிள்ளையை செய்யும். ஏன் 5/2க்கு பழச்சாறு இருக்குது, நீர் எவ்வளவு ஊத்துனு தெரியாது, ஆனால் அளவுல தந்திருக்காங்க, பின்னத்துல தரல. 700 மில்லிலிட்டர் இருக்கிறோம். இட்டத்துக்கு பிறகு எவ்வளவுக்கு தண்ணி வந்துட்டுது, 2 கலந்து 4/3 வந்து. அப்ப இடப்பட்ட தண்ணியின் அளவு முழு பாத்திரத்தின் என்ன பின்னம் என்ன செய்ய வேணும்? இப்ப நீர் கலந்ததுக்கு பிறகு இருக்கிற இந்த பின்னத்திலிருந்து கலக்க முதல் இருந்த பழச்சாறு அளவை கழிச்சு விட்டா வரும். அப்ப நிறைய பேர் குழம்புறது, எங்க குழம்புற நீங்கன்னு சொன்னா
இந்த கொள்ளளவின் பாத்திரத்தின் கொள்ளளவின் என்ன பின்னம் அல்லது முழுவதின் என்ன பின்னம் குழம்பே தேவையில்லை. ஏனென்றா மொத்தம் 5/2 பங்குக்கு தானே, மொத்தத்தில் 5/2 பங்குக்கு தானே இருந்தது, மொத்தத்தில் 4/3 தானே சேர்த்தது. அப்ப எல்லாமே மொத்தத்தின் கொள்ளளவின் தான் சேர்த்தது. அப்ப என்ன செய்ய போறோம் இங்க 5/2 எதுல இருந்து கழிக்க போறீங்க 4/3 இருந்து கழிச்சு விட போறீங்க. இதை எழுதினாலே பிள்ளைகள் ஒரு மார்க்ஸ் இருக்குது எங்களுக்கு. இனி இது போமசி கண்டு கழிக்கிறதானே. அப்ப இந்த கழித்தல் எங்க படிச்சது கிரேட் 6ல இருக்குது பாருங்க. இதுதான் செய்ய முடியும். அப்ப என்ன செய்யறது என்ற பிரச்சனை தான் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு கேள்வி நல்லா வாசிக்கணும். ஆரம்பத்தில் இவ்வளவு தண்ணி இவ்வளவுத்துக்கு பழச்சாறு இருந்தது, நீரை கொஞ்சம் ஊத்துனது இவ்வளவு நிரம்பிட்டு, அப்ப இடப்பட்ட நீரை விளவு அப்ப கழிச்சு விடுவோம். போமசி 20 5 முறை 5 15 20 5 4 முறை 4 2 8 அப்ப 20 7 வரும். அப்ப இது கொள்ளளவின் 7 பங்கு, மொத்த கொள்ளளவு 20 பங்கு, அதுல 7 பிரிச்ச பங்கு 20ல 7 பிரிச்ச பங்குக்கு 7 பங்குக்கு மொத்தம் 20 பங்குல 7 பங்குக்கு நீர் இடப்பட்டிருக்குது. விளங்கிட்டுதான். இந்த இடப்பட்ட நீரின் அளவுதான் எவ்வளவு பிள்ளைகள் 700 ml. அப்ப இப்படியான பின்ன கேள்விக்கு பிள்ளைகள் ஒரு பெருமானம் தரப்படும். நீங்க எப்பவும் அந்த பெருமானத்துக்குரிய பின்னத்தை காண தெரிஞ்சு கொள்ள வேணும். அப்ப அங்க 700 ml என்றது என்ன, பழச்சாறின் அளவா அல்லது சேர்க்கப்பட்ட நீரின் அளவா அல்லது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பிறவாறு அந்த ஜூஸ்ல மொத்தம் பல கலவையிட அளவான்னு பார்க்க வேணும். அப்ப நீரின் அளவு நீர் கண்டு வச்சிருக்கோம் 20ல் 7 பங்குன்னு சொல்லி. அப்ப 20ல் 7 பங்குன்னக்குள்ள இந்த 20ல் 7 பங்கு தான் எத்தனையை குறிக்கும் பிள்ளைகள் 700 ml குறிக்கும். இது அடுத்த கேள்விக்கு எங்களுக்கு தேவைப்படுவார். சரி, இப்ப முதலாவது கேள்வி விளங்கிட்டு எல்லாருக்கும். அப்ப இரண்டாவது வினாவுக்கு வார. இப்போது பாத்திரத்தில் இருக்கும் பழச்சாற்று பானத்தில் 5/4 ஆனது இப்போது எவ்வளவு இருக்குது 4/3 இருக்குது. இதுல 5/4 ஆனது விருந்தில் பரிமாறுவதற்காக ஒதுக்கப்படுகின்றது. இந்த ஒதுக்கப்படும் பானத்தின் அளவானது பாத்திரத்தின் கொள்ளளவின் என்ன பின்னம். அப்ப எதுல 5/4 எடுத்து விருந்துக்கு கொடுக்குறாங்க, வந்தாக்களுக்கு எதுல கொடுக்குறாங்க, ரெண்டும் கலந்த கலவையில. இந்த 4/3 இருந்தோ 5/2 இருந்தோ அல்லது 20ல் 7 இருந்தோ எடுத்ததுன்றதை பார்க்க வேண்டும். அப்ப 20ல் 7 என்றது கலந்த நீர், அதுல இருந்து எடுக்கல. 5/2 என்றது அந்த பழச்சாறு அளவு, அதுல இருந்தும் எடுக்கல. ரெண்டும் கலந்த கலவை. அப்ப ரெண்டும் கலந்த கலவை எவ்வளவு பிள்ளைகள் 4/3. இந்த 4/3ல 5/4 ஆனதுதான் விருந்தினருக்கு கொடுக்கிறதுக்கு எடுத்து அப்படியே விளங்கிட்டுதான். அப்ப விருந்தினருக்கு கொடுத்ததை எப்படி கண்டுபிடிக்கலாம் 4/3 5/4. அப்ப 4/3 என்ன செய்யும் 5/4 பெருக்குவோம். சரியா? அப்ப இதை சுருக்கினேன்னு சொன்னா இதை சுருக்கலாம் என்ன 5/3 அல்லது இது நீங்க இப்ப 20ல் 12 போடலாமா, போட்டுட்டு சுருக்கியும் கொடுக்கலாம். இது எங்களுக்கு சில வேளை தேவைப்படும் என்னத்துக்குன்னு சொல்றேன் கேள்வி செய்யக்குள்ள. அப்ப இது ரெண்டுல ஏதாவது உண்டு. இந்த பெருக்களை காட்டுறதுக்கு ஒரு மார்க்ஸ், இந்த விடையை சுருக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் இருக்குது. இப்ப 2 புள்ளியா இருக்கும். சரியா? இப்ப கேள்வி வாசிக்கிறோம் பாருங்க. இப்போது பாத்திரத்தில் இருக்கும் பழச்சாற்று, இப்போது பாத்திரத்தில் இருக்கும் பழச்சாற்று பானத்தில். அப்ப இப்ப பாத்திரத்தில் இருக்கிற பழச்சாற்று பானம் எவ்வளவு இப்போது இருக்கிறது 4/3. இந்த பானத்தில் இதில் 5/4 இதுல 5 பிரிச்சு 4 பங்குத்தான் எடுத்திருக்காங்க பிள்ளைகள். அதான் பெருக்கிருக்கிறேன். ஒதுக்கப்படும் பானத்தின் அளவானது பாத்திரத்தின் கொள்ளளவில் என்ன ஒதுக்கப்பட்ட பானத்தின் அளவு. சரி, ஒதுக்கப்படும் பானத்தின் அளவானது 6 கண்ணாடி குவளைகளில் சமனாக இடப்படுகிறது. ஒரு கண்ணாடி குவளையில் இருக்கும் பானத்தின் அளவை மில்லி லிட்டர் காண்பு. இப்ப என்ன செய்யறாங்க பிள்ளைகள் வடியா கவனிங்க. 6 கிளாஸுக்குள்ள சமனா இடுறாங்க. இதை கொண்டுட்டவங்க நீரையா பழச்சாறையா அல்லது இந்த ஒதுக்கப்பட்டதா? ஒதுக்கப்பட்டது எவ்வளவு 5/3. இதைத்தான் 6 பேருக்கு சமனாகிறாங்க. அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளவு கிடைத்தது பின்னத்துல கேட்கல.
பின்னத்துல கேட்டிருந்தா இது 6ஆல பிரிச்சிருந்தீங்கன்னா வந்திருக்கும். எங்களுக்கு அது கேள்வி இல்லை. ஒதுக்கப்பட்ட பானத்தின் அளவு 6 பேருக்கும் ஒதுக்கப்பட்ட பானத்தின் அளவு தான் 5/3. இந்த பின்னத்தின் அளவை கண்டா ஒரு ஆளுக்கு ஒதுக்கப்பட்டதை காணலாம். அப்ப 5/3 ஒதுக்கப்பட்ட பானத்தின் அளவு எப்படி காணலாம் பிள்ளைகள்? எங்களுக்கு இதுக்கு தானே ஒரு அளவண்டு தந்திருக்காங்க, 700 ml என்று சொல்றது. அந்த 700 ml என்றது என்ன பிள்ளைகள்? மொத்தமா சாரி, அதாவது நீரின் அளவு. அப்ப சேர்க்கப்பட்ட நீரின் அளவு 20/7. அப்ப இந்த 7 பங்கு தான் பிள்ளைகள் எத்தனையை குறிக்கும்? 700 குறிக்கும். ஆகவே மொத்தம் 20. இதை சுருக்குனீங்கன்னு சொன்னா 2000 மில்லி லிட்டர் தான் என்ன செய்யப்பட்டது? மொத்த கொள்ளளவு. அந்த ஜூஸ் மொத்த கொள்ளளவு எவ்வளவு? 2000 மில்லி லிட்டர் ஜூஸ் தயாரிச்சிருக்காங்க. இதுல 6 பேருக்கும் எடுத்தது எவ்வளவு பிள்ளைகள்? 5/3. மொத்தத்துல 5ஆ பிரிச்சு 3 பங்கு தான் அந்த 6 பேருக்கும் ஒதுக்கப்பட்ட பானம். அந்த அளவை காணலாமா இல்லையா? அப்ப நான் கண்ட இந்த 200 ml என்றது 200 மில்லி லிட்டர் என்றது பிள்ளைகள் எது? மொத்த கொள்ளளவு. அந்த பாத்திரத்தில் இருக்கிற மொத்த ஜூஸ் அளவு தான் 2000 ml. 200 இல்ல சாரி 2000 ml. இதுல அந்த 6 பேருக்கும் ஒதுக்கப்பட்டது எவ்வளவு? 5/3. அப்ப 200 5/3 ஃபர்ஸ்டுக்கு காணுவோம். அப்ப 200 தர சாரி 200 இல்ல 2000 தர 5/3. இதை சுருக்குன 4 4 12 1200 ml தான் என்ன செய்யப்பட்டது? அந்த 6 பேருக்கும் ஒதுக்கப்பட்டது. இப்ப எங்களுக்கு கேள்வி என்ன? இந்த 6 பேருக்கும் ஒதுக்கப்பட்ட பழச்சாறு அளவா பானத்தின் அளவா அல்லது ஒரு குவளையில் இடப்பட்ட பானத்தின் அளவாண்டா ஒரு குவளையில் இடப்பட்ட பானத்தின் அளவு. அந்த 6 குவளையும் சமனாக இடப்பட்டது. அந்த 6 குவளையிலும் இடப்பட்டது 1200. ஒரு குவளையில ஈஸியா காணலாம். 1200 என்ன செய்வோம்? 6ஆல வகுத்து விடுவோம். அப்ப இதுல எங்க எங்களுக்கு இதுல 2 செய்முறை இருக்கு. மொத்தத்தையும் காண வேணும், 6 பேருக்கும் ஒதுக்கப்பட்ட 6 குவளையிலையும் இடப்பட்ட அளவையும் கண்டுபிடிச்சாதான் ஒரு குவளையில் இடப்பட்டதை காணலாம். அப்ப 1200 6ஆல வகுத்து விட்டா அல்லது என்ன செய்யலாம்? 6இல் 1ஆல பெருக்கி விட்டாலும் சரி 200 மில்லி லிட்டர். விளங்கிட்டான்னு பாருங்க. இப்ப கேள்வி, இப்போது பாத்திரத்தில் எஞ்சியிருக்கும் பழச்சாற்று பானத்தின் அளவை மில்லி லிட்டரில் காண்க. அது ஈஸியா காணலாம். மொத்தம் எவ்வளவு இருந்தது பிள்ளைகள்? இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். 2000 மில்லி லிட்டர் தயாரிக்கப்பட்டது. அதுல 1200 மில்லி லிட்டர் என்ன செய்யப்பட்டது? அந்த 6 பேருக்கும் எடுத்துட்டோம். 6 குவளையிலையும் எடுத்து ஊத்திட்டோம். இப்ப மீதியா இருக்கிற பானத்தின் அளவை மில்லி லிட்டரில் காண்க. அப்ப 2000 இருந்து இந்த 1200 என்ன செய்து விடுவோம்? கழிச்சு விடுவோம். கழிச்சா 800 மில்லி லிட்டர் என்று வரும். சரி, அல்லது மொத்தம் தெரியும் தானே 2000. அதுல இப்ப இருக்கிறது எவ்வளவு? இந்த கழிச்சு அது உங்களுக்கு கஷ்டம், இது ஈஸியா காணலாம். இந்த இது 1200 கண்டுபிடிவா. விளங்கிட்டா இந்த வினா? சரி, அடுத்த வினாவுக்கு வருவோம். எங்களுக்கு 2வது வினா தெரியும் பிள்ளையர். வளமையா எங்களுக்கு 2வது வினா என்ன வாரது? தள உருக்களின் சுற்றளவு பரப்பளவு. இதுவும் நாங்க கிரேட் 10ல படிச்ச வினாதான். தள உருக்களின் சுற்றளவு பரப்பளவு. இதுல செவ்வகம், சதுரம், முக்கோணி, இணைகரம், சரிவகம், வட்டம், ஆரைச்சிறை, இது 7 பகுதிகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு காண்ட அது கிரேட் 5ல இருக்குது. செவ்வகம், சதுரம் எல்லாம் கிரேட் 5ல இருக்குது. 6ல வந்து சாரி 8ல வந்து நீங்க முக்கோணில பரப்பளவு காண்றது படிச்சது. 9ல வந்து வட்டத்திர பரப்பளவு படிச்சது. 10ல வந்து ஆரைச்சிறையின் பரப்பளவு படிச்சது. அவங்களுக்கு தள உருக்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும்? செவ்வகம், சதுரம், முக்கோணி, சரிவகம், இணைகரம். ஒரு சரிவகத்தின் முக்கோணியின் பரப்பளவு உங்களுக்கு தெரியும். அரைதர சமாந்தர பக்க சாரி அரைதர அடிதர செங்குத்தியரம். இணைகரத்தின் பரப்பளவு அடிதர செங்குத்தியரம். சரிவகத்தின் பரப்பளவு அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்தியரம். இதே வந்து ஒரு வட்டமா இருந்தா
வட்டத்தின் பரிதி காணவும் தெரிஞ்சிருக்கணும். எங்களுக்கு சுற்றளவும் பரப்பளவும் தான் நீங்க தொடர்பட்டு வாரது. அப்ப வட்டத்தின் சுற்றளவு என்றது அந்த வட்டத்தின் வில்ற நீளம் அல்லது பரிதி என்று சொல்லலாம். வில் இல்ல சாரி, பரிதி என்று சொல்லலாம், வட்டத்தின் நீளம் என்று சொல்லலாம், அல்லது சுற்றளவு என்று சொல்லலாம். அப்போ ஒரு வட்டத்தின் பரிதிட நீளம் என்ன சூத்திரம் அது காண்றதுக்கு? C = 2πr. அரைவட்ட வில்லா இருந்தா πr. ஒரு ஆரைச்சிறையிட வில்ற நீளம் காண்டா தரப்பட்ட ஆரைச்சிறை கோணத்தை 360 பிரிச்சு 2πr பெருக்க வேணும். அதே மாதிரி ஒரு ஆரைச்சிறையின் பரப்பளவு எப்படி காணுவீங்க பிள்ளைகள்? தார கோணத்தை 360 பிரிச்சு πr வர்க்கத்தால பெருக்க வேணும். ஏனெண்டா ஒரு முழு வட்டத்தின் பரப்பளவு πr வர்க்கம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுகள் தெரிஞ்சாதான் எங்களுக்கு இந்த வினா செய்யக்கூடியதா இருக்கும். சரியா? இவ்வளவு பகுதி தான் எங்களுக்கு இரண்டாவது வினாவாக வாரது. சரி, இப்ப நேரடியா வினாவுக்குள்ள வருவோம். உருவில் ACDF-னால் காட்டப்படும் 30 மீட்டர் நீளமும் 14 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு செவ்வக காணித்துண்டு. அப்ப ACDF இந்த பெரியதா, இது ஒரு செவ்வக காணித்துண்டு. இந்த இருக்கிற ACDF என்றது ஒரு செவ்வக காணித்துண்டு உண்டு. இதுல நீளம் 30, அகலம் 14 படத்திலே குறிக்கப்பட்டிருக்குது. துண்டு கோடு BE-னால் இரு சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த BE என்ற கோடு என்ன செய்து இத 2 சம பகுதிகள் என்றா இந்த நீளமும் சமன். அதை நோட் பண்ணாதான் உங்களுக்கு கேள்வி செய்யக்கூடியதா இருக்கும். இரு சம பகுதிகள். சரி, பிரிக்கப்பட்டுள்ளது. ABGEF-னால் காட்டப்படும் பகுதி ABGEF-னால் ABGF இந்த வளைந்த பகுதி வில்லோட சேர்ந்த இந்த பகுதியா, அதாவது நிலற்றப்படாத பகுதி ஒரு நீச்சல் குளத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் BGE அரைவட்ட பகுதியாகும். ஒரு அரைவட்டமும் அங்களோட செவ்வகம். நிலற்றப்பட்ட பகுதி புட்களை வளர்ப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்ப நிலற்றிய பகுதியில் என்ன செய்திருக்காங்க? புட்கள் வளர்க்கப்பட்டிருக்குது. நிலற்றப்படாத பகுதி நீச்சல் குளம் கட்டப்பட்டிருக்குது, ஒதுக்கப்பட்டிருக்குது. முதலாவது கேள்வி, அரைவட்ட பகுதி ஆரை. இது அரை வட்டத்தின் விட்டமா இருக்கும் பிள்ளைகள். இந்த 14 என்று சொன்னா விட்டமும் 14. எங்களுக்கு கேட்ட ஆரை, விட்டத்தின் அரைவாசி தான் ஆரை. அப்ப ஆரை எவ்வளவு? 7 மீட்டர். விட்டத்தின் அரைவாசி 14. இது நேரடியா போடலாம், இதுக்கு செய்முறை ஒன்றும் இல்லையா? அடுத்தது, நீச்சல் குளத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியின் சுற்றளவை காண்க. எது பிள்ளையில் நீச்சல் குளம்? இந்த அரைவட்டமும் இந்த செவ்வகம். இதன் சுற்றளவு. சுற்றளவு என்ன? சுற்றியுள்ள நீளங்கள் கூட்டுத்தொகை. எந்தெந்த நீளங்கள் வரப்போது பாருங்க. அப்பம் இந்த BE வருவார், இந்த வில் வருவார், இந்த BA வருவார், இந்த FA வருவார். இவ்வளவுதான் நிலற்றப்பட்ட அதாவது அந்த குளத்துக்கு ஒதுக்கப்பட்ட இதன் பரப்பளவு, சுற்றளவு, குளத்துக்கு ஒதுக்கப்பட்ட சுற்றளவு. அப்ப இதுல எந்தெந்த நீளங்கள் காணணும்? எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வில்ல காணுவோம். FGE என்ற வில்ற நீளம் எப்படி காணலாம்? வில்றதை கண்டாதான் சுற்றளவு காணலாம். ஒரு வில்ற நீளம், இது அரைவட்ட வில் அல்ல பிள்ளைகள். அரைவட்ட வில்லுக்கு என்ன சூத்திரம்? πr. அப்ப π 22 ஆரை 7. அப்ப இதை சுருக்குனா 22 மீட்டர் வில்ற நீளம். சுற்றளவு கேட்டக்குள்ள இந்த 14 வரும். இந்த AB எவ்வளவுன்னு சொல்லுங்க பிள்ளைகள்? ஃபுல்லா 30, ரெண்டும் சமன். அப்ப இது 15, இது 15 வரும் 15. அப்ப இதோட என்ன செய்ய போறோம்? 22 பிளஸ் 15 30 பிளஸ் சுற்றளவு 14. இந்த நீளம் கூட்டுறதா இல்லைன்னா சுற்றியுள்ள நீளங்கள் அளவு தான் சுற்றளவு. அப்ப இதை கூட்டினீங்கன்னு சொன்னா 52 14, அப்ப 66 மீட்டர். அலைகள் போட்டுக்கொள்ளுங்க, சென்டிமீட்டர் போடுற இல்ல, எல்லாம் மீட்டர். 66 மீட்டர். சரியா? அடுத்த வினாவுக்கு வருவோம்.
நீச்சல் குளத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவை காண்க. நீச்சல் குளம் என்றது எது பிள்ளைகள்? இந்த நிலற்றிய பகுதி, சாரி நிலற்றாத பகுதி. இதுன்னா பரப்பளவை காணட்டாம். பரப்பளவு எப்படி காணலாம்? இது ஒரு அரைவட்டம், இது ஒரு செவ்வகம். அப்ப இந்த செவ்வகத்திர பரப்பளவோட அரைவட்டத்திர பரப்பளவு கூட்டினோம்னு சொன்னா இந்த குளத்தின் பரப்பளவு வரும். செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் 15 தர அகலம் 14 பிளஸ் அரைவட்டத்தின் பரப்பளவு அரை பையார் வர்க்கம். சரியா? அரை பையார் வர்க்கம். அப்ப இதை பெருக்குவோம். முதல் 15 14 பெருக்கிறீங்கன்னா 150, 15 10 அங்கால 60, 212 வரும். என்ன 15 தர 14. அப்ப 0 2 மிச்சம் 6 5 1 210 பிளஸ் அரை தர பை வந்து 22 7 தர இதன் 6 எவ்வளவு பிள்ளைகள்? 7. அப்ப 7 தர 7 இதை சுருக்கீழம் 11. 11 7 பேருக்குன்னா 77. 70ஓட 210 கொண்டீங்கன்னா 287 மீட்டர் வர்க்கம். என்ன பரப்பளவெல்லாம் இதுதான் இந்த இதுக்கு ஒதுக்கப்பட்டது. நீச்ச குளத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவு. இவ்வளவு விளங்கிட்ட பிள்ளைகள்? சரி, அடுத்த வினாவுக்கு வருவோமா? சரி, புட்களை வளர்ப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவுக்கு. அப்ப புட்களை வளர்ப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவுக்கு சமனான பரப்பளவுள்ள ஒரு செவ்வக பகுதியை டிசி ஒரு பக்கமாக இருக்குமாறு காணித்துண்டுடன் சேர்க்க வேண்டுமெனின் அப்பகுதியின் ஒரு பரம்படி படத்தை அளவீடுகளுடன் தரப்பட்டுள்ள ஒரு விலை வரைக. படியா கவனிங்க. புட்களை வளர்ப்பதற்கு என்று சொல்றது, புட்கள் என்றது என்ன? அந்த நிலற்றிய பகுதி. அந்த நிலற்றிய பகுதியிட பரப்பளவுக்கு சமனான பரப்பளவுள்ள ஒரு செவ்வக பகுதியை டிசி ஒரு பக்கமாக இருக்குமாறு காணித்துண்டுடன் சேர்க்க வேண்டும். ஒரு திரும்ப பாருங்க. டிசி ஒரு பக்கம், டிசி ஒரு பக்கமாக இருக்குமாறு ஒரு செவ்வக காணித்துண்ட இதோட சேர்க்கப்படுறாங்க பிள்ளைகள். இப்படி ஒன்றை சேர்க்கப்படுறாங்க. இதை அளவீடுகளுடன் குறித்து காட்டுகண்டா. எது அளவீடு கேட்காங்க? இந்த அகலம் தெரியும் என்ன? இது 14 தானே, அதை குறிக்கத்தவன். இந்த நீளம் என்னன்றதுதான் கேள்வி. இதை குறிச்சாதான் எங்களுக்கு படம் வரையறத்து கொண்டு அடுத்து அந்த நீளத்தை காண்றதுக்கு புள்ளி. அப்ப இந்த நீளத்தை எப்படி காணலாம்? இந்த நீளத்தை காண்றதுக்கு என்ன தரவு தந்திருக்காங்க பிள்ளைகள்? இந்த புட்கள் வளர்க்கப்பட்ட நிலற்றிய பகுதியில பரப்பளவுக்கு சமனான பரப்பாம். அப்ப இந்த நிலற்றியதுன்ற பரப்பளவை கண்டாத்தானே பிள்ளைகள் நாங்க என்ன செய்யலாம்? இந்த பரப்பளவு கொண்டு சமப்படுத்தலாம். அப்ப நிலற்றியதுன்ற பரப்பளவு எப்படி காணுவீங்க பிள்ளைகள்? இந்த செவ்வக பரப்பளவுல இருந்து இந்த அரைவட்ட பரப்பை கழிச்சு விடும். ஏற்கனவே இந்த செவ்வக பரப்பு கண்டனாங்க 210 வந்தது. இந்த அரைவட்ட பரப்பும் ஏற்கனவே கண்டிருக்கிறோம். எத்தனை வந்தது? எங்களுக்கு 77 வந்தது முதல் கேள்வியில. இது ரெண்டையும் பயன்படுத்தி இது 210 பிள்ளைகள். இந்த செவ்வகம் இந்த வரையிறம் பாருங்க, BCDE என்ற செவ்வகத்தின் பரப்பளவும் 210. இந்த 210 இருந்து அரைவட்டம் 77 கழிப்பான். கழிச்சங்கன்னா நிலற்றியதோட பரப்பளவு வருவேன் 3. 10 7 போனா 3. இங்க எத்தனை இருக்கும்? 133 மீட்டர் வர்க்கம். எதுண்ட பரப்பளவு? நிலற்றியதோட பரப்பு. இதை காணவும். இந்த பரப்பளவுக்கு சமனானதுதான் இந்த செவ்வகம். இந்த அகலத்தை எப்படி காணலாம் பிள்ளைகள்? ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் தர அகலம். அப்ப நீளம் வந்து எவ்வளவு? 14 தர அகலம் தெரியாத எக்ஸ் அண்டு போடுறேன். இது எதுக்கு சமன் பிள்ளைகள்? 133. இப்ப எக்ஸ காண்றேன்னு சொன்னா 133 14 வகுத்து விடுவோம். சரியா வகுபாடுமா? இந்த வகுத்தேங்கன்னு சொன்னா 14 8 9 தசம் வரும். என்ன
14 9 பெருக்குங்க 6 9 50 9 4 36 3 மிச்சம் 126 அல்ல அப்ப என்னன்னு வரப்போகுது 9 தசம் பின்னத்திலே கொடுக்க 9 தசம் 126 4 3 7 மிச்சம் என்ன 7 தசம் 70 எத்தனை 14 5 வரும் அப்ப 9 தசம் 5 அப்ப இதுல அகலம் எவ்வளவு 9 தசம் 5 இதுல 9 தசம் 5 குறிச்சு விட்டீங்கன்னா சரி சொன்ன விளங்கிட்டுதா அப்ப இதுக்கு என்ன செய்யணும் நாங்க மேலதிகமாக ஒரு செவ்வகம் ஒன்றை சேர்க்காங்க டிசி ஒரு எல்லையாக வர வேணும் அப்ப டிசி எல்லையாக கொண்ட ஒரு செவ்வகத்தை கீறப்படுங்க அளவீடுகள் நிச்சயமா இந்த அகலத்தை நாங்க கண்டுபிடிக்க வேணும் அதுக்கு என்ன தரவு தந்திருக்காங்க அங்க சேர்க்கப்படுற செவ்வகத்திர பரப்பளவு இந்த நிலற்றிய பரப்பளவுக்கு சமனா அப்ப நிலற்றியது பரப்பளவு நாங்க காணலாம் தானே அந்த நிலற்றியது பரப்பளவு செவ்வகத்திலிருந்து இந்த அரைவட்டத்தை கழிப்பான் அந்த பரப்பளவு தான் இந்த செவ்வகத்திர பரப்பளவு அப்ப அதை கண்டுமன் சொன்னா செவ்வகத்தின் பரப்பளவு சாரி நிலற்றிய பகுதியின் பரப்பளவு 133 வருது இந்த 133 பரப்பளவுடையதுதான் எங்களுக்கு சேர்க்கப்பட்ட செவ்வக காணி துண்டு அப்ப செவ்வக காணிட பரப்பளவு தெரியும் 133 நீளம் அல்லது அகலம் தெரியும் 14 என்று சொல்லி அப்ப நீளத்தை எப்படி காணலாம் அது நீளம் 14 அப்ப அகலத்தை எப்படி காணலாம் 133 14 இந்த அகலத்தால சாரி நீளத்தால பிரிச்சோம் அகலம் வரும் சொன்ன விளங்கிட்டுதா சரி அடுத்த வினாவுக்கு வருவோம் மூன்றாவது வினா எங்களுக்கு சதவீதம் தான் வாரது மூன்றாவது வினா சதவீதம் சரி அந்த கேள்வியை பார்ப்போம் ரூபா 9,000 பெருமானம் உள்ள ஒரு பொருளை இறக்குமதி செய்யும் போது அதன் தொடக்க பெருமானத்தில் 18% தீர்வை சுங்கத்தீர்வையாக அறவிடப்படுகிறது இப்ப சுங்கத்தீர்வை என்று சொல்ல தேவை இப்ப நாங்க கூடுதல தீர்வை என்றுதான் சொல்றது அப்ப தீர்வை அல்லது சுங்கத்தீர்வை சுங்கத்தீர்வை என்றது வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்கிற அல்லது எங்கட நாட்டில இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு அறவிடுறதுதான் தீர்வை அது எத்தனை சதவீதமா 18% இப்பொருளை இறக்குமதி செய்யும் போது தீர்வையாக செலுத்த வேண்டிய பணம் தீர்வையை கேட்டிருக்குது 100க்கு 18 தர 9,000 2 0 அப்ப 18 தர 90 சரியா 9 8 72 7 மிச்சம் ஒரு 9 9 7 16 1620 ரூபாய் அடுத்தது அமலன் இத்தகைய 12 பொருள்களை இறக்குமதி செய்யும் போது இறக்குமதி செய்து போக்குவரத்து கட்டணமாக 6,000 செலுத்தி தனது வர்த்தக நிலையத்துக்கு கொண்டு சென்றான் ஒரு பொருளுக்கு அவன் செலவிடும் மொத்த பணம் யாது சரி இந்த 12 பொருளுக்கு தான் இறக்குமதி செலவு எவ்வளவு சாரி போக்குவரத்து செலவு 6,000 அப்ப ஒரு பொருளுக்கு போக்குவரத்து செலவு எவ்வளவு வரும் பிள்ளைகள் 6,000 12 பிரிப்பம் எவ்வளவு வரப்போது 500 ரூபாய் வரும் ஒரு பொருளுக்கான என்ன செலவு போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் செலவு ஒரு பொருளுக்கு அவன் செலவிடும் மொத்த பணம் அப்ப மொத்த பணம் எவ்வளவு வரப்போது பிள்ளைகள் ஒரு பொருளுக்காக 9,000 பொருள் பெறுமதி இதுக்கு ஒரு பொருளுக்கு தீர்வையாக 1,620 ரூபாய் ஒரு பொருளுக்கு செலவு வந்து 500 ரூபாய் மூண்டையும் கூட்டி விட்டா சரி இப்ப 0 2 6 5 11 கொண்ட போட்டு 1 மிச்சம் 10 1 11 அப்போ ஒரு பொருளுக்கு அவர் எவ்வளவு செலவழிக்க 11,120 ரூபாய் ஒரு பொருளுக்கு செலவழிக்க இப்ப கேள்வி அப்பொருள்களில் ஒன்றை விற்பதன் மூலம் 20% லாபத்தை பெறுவதற்கு அவன் அதனை விற்க வேண்டிய விலை இது கிரேட் 9ல இருக்குது ஒரு பொருளுக்கு எவ்வளவு சதவீத லாபம் வைக்கணும் பிள்ளைகள் 20% லாபம் வைக்க வேணும் கேள்வி எங்களுக்கு பெறுவதற்கு அவன் அதனை விற்க வேண்டிய விலை அப்ப 20% லாபம் வைக்கணும் என்றா பிள்ளைகள் 100 ரூபாய் பொருள் 100க்கு தானே 20% அப்ப 100 ரூபாய் பொருள என்ன விலைக்கு அவர் விற்க வேணும் 20% லாபம் என்றா 120 ரூபாய்க்கு விற்க வேணும் ஆகவே 100 ரூபாய் பொருளை
அவர் விற்க வேண்டிய விலை 120. ஆகவே ஒரு பொருளுக்கான செலவு 11,120 ரூபா. இதை விற்க வேண்டிய விலை. இந்த சைவரையும் வெட்டுவோம், இந்த சைவரையும் கட் பண்ணுவோம். அப்போ இப்போ என்ன செய்ய போறீங்க, 1112 12ஆல பெருக்கி விடுவோம். ஒரு பொருளை விற்கிற விலை வரும். சரியா? 4 2 2 2 2 1 1 1 கூட்டுவோம். 4 4 3 3 எவ்வளவு? 13,344 ரூபாய்க்கு ஒரு பொருள் அவர் விற்க வேண்டும். பாருங்க பாப்பா, இது கிரேட் 9ல இருக்கு. அப்போ ஒரு பொருளுக்கு அவருக்கு மொத்த செலவு பொருள்ற பெறுமதி 9,000. அந்த ஒரு பொருளுக்கு அவர் கட்டின இறைவரி சுங்க வரி 1,620 ரூபா. ஒரு பொருளுக்கான டிரான்ஸ்போர்ட் செலவு 500 ரூபா. அப்ப மொத்தமா ஒரு பொருளுக்கு அவர் எவ்வளவு செலவு செய்திருக்கார்? 11,120 ரூபா செலவு செய்திருக்கிறார். கூட்டினது இருக்கா பாருங்க சரியான்னு சொல்லி. 0 2 6 5 11 ஒன்றை போட்டா 1 மிச்சம் 1 3 2 9 11. ஓகே, அப்போ ஒரு பொருளுக்கான செலவு 11,120 ரூபா செலவழிச்சு அந்த பொருளை எடுத்திருக்கிறார். இப்ப என்ன செய்யணும்? அந்த பொருளை 20% லாபம் வைத்து வைக்க வேணும். 20% லாபம் வைத்து விற்க வேணும்னு சொன்னா விற்க வேண்டிய விலை தான் கேட்டது. அப்ப 20% என்ன பிள்ளைகள்? 100க்கு 20. அப்ப 100 ரூபா பொருளை நீங்க வேண்டுனா அதுக்கு 20 ரூபா லாபம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க அந்த பொருளை என்ன விலைக்கு விற்கணும் பிள்ளைகள்? 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளுக்கு 20 ரூபா லாபம் கிடைக்கணும். அப்ப விற்க வேண்டிய விலை 120 ரூபா. அதான் பின்னம் போட்டிருக்கேன். 100 ரூபாய்க்கு வாங்கினா 120 ரூபாய்க்கு விற்கணும். ஆகவே 11,120 ரூபாய்க்கு வாங்கின பொருளை விற்க வேண்டிய விலை. பின்னம் விளங்கிட்டுதான். இது கிரேட் 9ல இருக்குது. கேள்வி முடியல. அடுத்த கேள்விக்கு வருவோம். அமலனின் வர்த்தக நிலையத்தின் ஆண்டு பெருமானம் அது அமைந்திருக்கும் நகர சபையினால் 15,000 மதிப்பிடப்பட்டுள்ளது. என்னவா மதிப்பிடப்பட்டுள்ளது? 15,000 மதிப்பிடப்பட்டுள்ளது. அவன் ஒரு காலாண்டிற்கு இறைவரியாக ரூபாய் 6,000 செலுத்துகின்றான். அந்நகர சபை அரவிடம் ஆண்டு இறைவரி சதவீதத்தை காண்க. என்ன கேள்வி என்ன விளையிட்டுதான்? முதல் தீர்வை வந்தது, திரும்ப விற்ற விலை வந்துச்சு, திரும்ப இறைவரிக்குள்ள வந்துட்டேன். அப்ப எங்களுக்கு இங்க காலாண்டு இறைவரி தான் 600. இறைவரி சதவீதம் காண்றா பிள்ளைகள். எங்களுக்கு ஓராண்டு இறைவரி தெரிஞ்சாத்தான் இறைவரி சதவீதம் கண்டுபிடிக்கலாம். அப்ப ஓராண்டு இறைவரியை நாங்க எப்படி காணலாம் பிள்ளைகள்? காலாண்டுக்கு 600 ஓராண்டுக்கு எவ்வளவு? 4ஆல பெருக்குவீங்க. இத நீங்க 2 விதமா செய்யலாம். சதவீதத்தை எக்ஸண்ட் எடுத்துக்கொண்டு செய்யலாம், அல்ல நேரடியாகவும் செய்யலாம். இதை பெருக்குனீங்கன்னா 6×4 2,400 ரூபா ஓராண்டுக்கான இறைவரி. சதவீதம் என்றது 100க்கு பார்க்கிறது. அப்ப இந்த 2,400 ரூபா இறைவரியும் எவ்வளவு தொகைக்கு செலுத்துறீங்க? அந்த கடையின் ஆண்டு பெறுமதிக்கு தான் வரி செலுத்துறது. அப்ப ஆண்டு பெறுமதி எவ்வளவு? 15,000. ஆகவே 15,000க்கு ஓராண்டு வரியாக நாங்க 2,400 ரூபாய் செலுத்தினால் என்னது? 100 ரூபாய்க்கு 100க்கு எவ்வளவு? இதான் சதவீதம். 15,000க்கு தான் 2,400. ஆகவே 100க்கு. அப்ப இதை சுருக்கி விடுங்க. சைவரையும் இதுல 2 சைவர், இங்க ஒரு சைவர். 240 15ஆல பிரிச்சு விடுவோம். ஒரு முறை 9 மிச்சம் 90லையும் 6. அப்ப எத்தனை சதவீதம்? 16%. அப்ப எங்களுக்கு ஓராண்டு வரி சதவீதம் காண என்னென்ன தேவை? அதுல ஆண்டு பெறுமதியும் தேவை, ஓராண்டு வரியும் தேவை. அப்போ ஓராண்டு வரி தெரிஞ்சாதான் பிள்ளைகள் நாங்க என்னத்தை காணலாம்?
சதவீதத்தை காணலாம். அப்போ ஓராண்டு வரி காண்றா காலாண்டு வரி தெரியும் 600, அதுல இருந்து ஓராண்டு வரி கண்டுட்டு விளங்கிட்டுதா? சரியா? அடுத்த வினாவுக்கு வருவோம். 4வது வினா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என்னவா அது 4வது வினா? எங்களுக்கு ஒரு நிகழ்தகவு. நிகழ்தகவுல 2 பகுதியும் பாருது. ஏ பகுதி வந்து நெய்யறியும், பி பகுதி வந்து மரவரி படமும். சரி, கேள்விக்கு வருவோம். ஒரு பாடசாலையில் டென்னிஸ் குழுவில் தரம் 11இல் A1 A2 என்ற 2 மாணவர்களும் தரம் 12இன் B1 B2 B3 என்ற 3 மாணவர்களும் உள்ளனர். எதிர்காலத்தில் ஒரு நாளில் நடைபெற உள்ள ஒரு இரட்டையர் டென்னிஸ் போட்டிக்காக 2 மாணவர்கள் ஒரு மாணவனுக்கு பின்னர் மற்ற மாணவனாக மேற்குறித்த மாணவர்களிலிருந்து எழுமாறாக தெரிந்தெடுத்தல் வேண்டும். சரியா? இப்பரிசோதனையின் மாதிரி வழியை உருவில் காட்டப்பட்டுள்ள நெய்யறியின் மீது குறி எக்ஸை பயன்படுத்தி, எக்ஸ் என்ற புள்ளடியா, இந்த புள்ளடியை பயன்படுத்தி குறிக்க வடிய கவனிக்கணும். இப்ப எங்களுக்கு பிரச்சனை, இந்த மூளை விட்ட நிகழ்ச்சி இங்க வருமா வராதா? ஒரு நாளில் நடைபெறல ஒரு இரட்டையர் டென்னிஸ் போட்டிக்காக 2 மாணவர்கள் தெரிய வேண்டும். அப்ப இரட்டையரை தெரியணும்டா முதலாவது நீங்க A1 என்ற மாணவனை தெரிவு செய்தா பிள்ளைகள் 2ஆம் தடவை வர தெரிவு செய்ய இயலாது. ஏன்? ஒரு இரட்டையர் 2 பேரை தெரிவு செய்யணும். என்ன 2 பேர் அவரே திரும்ப விளையாடுறது. அப்ப நிச்சயமாக எங்களுக்கு இந்த மூளை விட்ட நிகழ்ச்சி வரமாட்டார். அப்ப இது ஒரு பிரதி வாய்ப்பின்றிய வாய்ப்புல வரும். அப்ப அதை விட்டுட்டு அதுக்காக நீங்க இந்த புள்ளர் இப்படி கோடு போட்டு காட்ட தேவையா, அதை விட்டுட்டு நிறுத்தினீங்கன்னா சரி. ஏன் வராதுன்றதுக்காண்டி நான் அதை வெட்டி காட்டினேன். ஆனா அப்ப மீதி எல்லாம் புள்ளடியாக வரப்போகுது. சரியா? அப்ப மொத்தம் எத்தனை பேர்கள்? 25ல் 5 பேர்கள் வராது. அப்ப 20 பேர்கள் வருமா? ஏன்னு விளங்கிட்டுதா? இரட்டையர் குழு. அப்ப A1 என்ற ஒரு ஆளோட A2 என்றால் தான் விளையாடலாம். A1ஓட அல்லது B1 தான் விளையாடலாம். A1 A1 விளையாடலாம். அவரும் விளையாடுறதா இல்லதானே? சரி. ஒரே தரத்தில் இருந்து 2 மாணவர்களை தெரிந்தெடுக்கும் நிகழ்வை வட்டமிட்டு காட்டி அதன் நிகழ்தவை காண்க. ஒரே தரம் என்றா ஏயோட ஏ அல்லது பியோட பி. அப்ப எது வரலாம்? A1 அடுத்தது பியோட பி வாரது. இந்த பகுதி வரப்போது இது வரும். அடுத்தது பியும் வாரது. இந்த இவ்வளவு நிகழ்ச்சியும் இந்த பாருங்க, இவ்வளவும் வரப்போற வட்டமிட்டு காட்டினா எல்லாத்தையும் சேர்த்து போட்டீங்கன்னா சரியா? ஏயும் ஒரே தரம் அல்ல, அல்லது பியும் வாரது. அப்ப 2 4 6 8. அப்ப 8 மொத்தம் எத்தனை? 20. இதை சுருக்குறீங்கண்டா 5ஆல சுருக்கலாம், 4ல் 2 வருமா? சாரி, 4ஆல சுருக்குன்னா 5ல் 2. சரியா? சொன்ன விளையாண்டுதான் பியும் வரலாம், அல்லது ஏயும் வரலாம். அப்ப அதுல வாரது எங்களுக்கு ஏயும் வாரது 2 பேர்களும், பியும் வாரது 6 பேர்கள் இருக்குது. அப்ப 6 2 8 பேர்கள், மொத்தம் 20 பேர்கள், 20ல் 8. சரியா பிள்ளைங்க? அப்ப அடுத்தது நாங்க இதுவரைக்கும் 4 வினாக்கள் பார்த்திருக்கிறோம். அப்ப இதுல அடுத்த வகுப்புல இதுல தொடர்ச்சியை நாங்க பார்ப்போம்.